கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சிறியவனை புழுதியிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்துகிற தேவன் பரிசுத்தவான்கள் மத்தியில் அடியேனையும் ஒரு சாட்சியாய் நிறுத்தினதற்காக நான் என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமானவர்களே, என் சாட்சியை நான் பகிர்வதற்கு முன்பாக கர்த்தர் என்னிடத்தில் ஏவின சில காரியங்களை உங்களிடத்தில் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அநேகர் பலவிதமான வியாதியில் வந்திருப்பீர்கள். சிலர் மருந்து எடுத்து சோர்ந்து போயிருப்பீர்கள். சிலருடைய உறுப்புகள் செத்து போயிருக்கலாம். கொர்நேலியு வீட்டுக்கு பேதுரு கடந்து போனான். பேதுரு பேசி கொண்டிருக்கும் போது கொர்நேலியு வீட்டார் மேல் யாவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். இன்றைக்கு நீ தேவனுடைய வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாய். பரிசுத்தவான்கள் கொடுக்கிற தூதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கர்த்தர் உனக்குள்ள இறங்கி கிரியை செய்வார். மரணத்துக்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் இன்றைக்கு நீ சுகமாக்கப்படுவாய் என்று விசுவாசி, நிச்சயமாய் சுகமாக்கப்படுவாய். என்னுடைய சரீரத்தில் சாவுக்காதுவான பல காரியங்களில் கர்த்தர் எனக்கு ஜீவனையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். நான் ஒரு தேவனை அறியாத இந்து ஃபேமிலியில் ரட்சிக்கப்பட்டவன். அதிகமான பாவத்திலும் சிற்றின்பத்திலும் தான் நான் வளர்ந்தேன். என் வாழ்க்கை எனக்கு வெறுத்தது. தற்கொலை செய்யலாம் என்று ஒரு நாள் நைட் முடிவு எடுத்தேன். என் வீட்டு வாசல் படியில் நான் அமர்ந்திருந்தேன். 8 மணி இருக்கும். என் தேவன் முதலாய் என்னோடு இடைப்பட்ட நாள் அதுதான். என் மகனே, எதை அதிகமாய் நேசிக்கிறாய் என்று என் காதில் ஒரு சத்தம் கேட்டது. தெரியலையே என்று நான் அழ ஆரம்பித்தேன். வீட்டு வாசல் வெளியே நின்று அத்தனை பேரும் என்னை கேட்டாங்க, ஏன் அழுவுற அப்படி சொல்லி. எனக்கு தெரியல அப்படி சொல்லி எழும்பி உள்ளே போயிட்டேன். வெகு நேரம் அழுது கொண்டிருந்த போது தூங்கலை. ஒரு 11-12 மணி இருக்கும். ரூம் சாத்தியிருக்கு. நான் தான் தனியாக இருந்தேன். ஒரு வயதானவர் என் ரூமுக்கு அந்த கதவுக்கு பக்கத்தில் வந்து நின்றார். என் மகனே என்று கூப்பிட்டார். யார் என்று கேட்டேன். நான் தான் இயேசு, ஜீவனை கொடுக்கவும் பரிபூர்ணப்படுத்தவும் வந்தேன் அப்படி சொன்னார். நான் ரட்சிக்கப்படாத இருந்ததுனால இயேசுவை நான் சின்ன வயசு ஃபோட்டோவில் தான் பார்த்துருக்கேன். இவர் ரொம்ப வயசு உள்ளவராக இருந்தார். நீ இயேசுவா என்று கேட்டேன். அதற்கு தான் அவர் அந்த பதிலை சொன்னார். அவரை பார்த்து என்ன வேண்டும் என்று கேட்டேன். நீ எனக்கு வேண்டும், நீ வா, கஷ்டப்படுறவர்களுக்காக ஜபி, உன் வார்த்தை கேட்டு நான் அவங்களுக்கு விடுதலை தருவேன்னு சொன்னார். எனக்கே பயங்கர கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நான் சாகிறதுக்காக இருக்கிறேன். எனக்கு ஜபம்லாம் ஒன்றும் பண்ண தெரியாது என்று சொன்னேன். அவர் நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி திரும்பினார், மறைஞ்சிட்டார். நான் அன்றைக்கு அந்த தற்கொலை பண்ணுகிறதான அந்த எண்ணம் என்னை விட்டு போயிடுச்சு. சில நாள் சென்றது. என் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு ருத்ரன் சபைக்கு போகிற ஒரு வயதான தாய் இருந்தார்கள். அவர்களிடத்தில் நான் பேசி கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு ஃபோன் வந்தது. அதனால் அவர்கள் கையில் இருந்த பைபிளை என்கிட்ட கொடுத்துட்டு அவங்க ஃபோன் எடுக்க போயிட்டாங்க. அந்த பைபிள் திறந்திருந்தது. யோவான் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேற எதுக்கும் வரான். கர்த்தர் என்னிடத்தில் எதை பேசினாரோ அந்த நைட்டில் அந்த வசனம் அப்படியே அதில் நான் பார்த்தேன். அந்த வயதான அம்மா கிட்ட நான் அந்த வசனத்தை குறித்ததான சில வெளிப்படுத்தல்களை கற்றுக்கொண்டேன், தெரிந்து கொண்டேன். நான் அன்றைக்கு எனக்கு ரொம்ப சந்தேகம். ஏன்னா இந்துவில் நிறைய கடவுள்கள் இருக்கிறாங்க. இதுதான் உண்மை கடவுளா இல்லை இவர் உண்மை கடவுளான்றதான குழப்பத்தில் நான் இருந்தேன். அந்த குழப்பத்திலேயே நான் படுத்து தூங்கினேன். அன்று ராத்திரியில் நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன். ஒரு இருண்ட இடம், அதில் நான் போய்கொண்டிருந்தேன். அங்கே ஒரு கல் வைத்து மூடப்பட்டிருந்தது. என்னுடைய மனசில் தோன்றுகிறது, இது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு வைத்த இடம் என்பதை. அந்த கல் புரட்டப்பட்டிருக்கும் போது உயிரோடு இருக்கிறவராக இயேசு எனக்கு காட்சி அளித்தார். இயேசு என் இருதயத்துக்குள்ளே வந்து விட்டார். நான் ஒரு 2 வீலர் மெக்கானிக். ஒரு வண்டியை பிரித்து ரீபிட்டிங் பண்ணிட்டு கொண்டிருந்தேன். எல்லாம் மாட்டி முடிஞ்சாச்சு. பியூசி ஒரு லப்பர் மாட்டணும் அந்த டேங்கில். அது மாட்டி கொண்டிருக்கும் போது ஒரு லப்பர் மாட்டிட்டேன். இன்னொரு லப்பர் மாட்டி கொண்டிருக்கும் போது அந்த ஸ்க்ரூ டிரைவர் சிலிப்பாய் என் வலது கண்ணுக்குள்ளே பூந்துடுச்சு. நான் சோத்திரம் என்று ஒரு 20-30 சோத்திரம் தான் பண்ணியிருப்பேன். என் கண்களில் வலிகளில் ரத்தம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் வேதனை இல்லாமல் இருந்தது. நான் முடிவு பண்ணேன், வெறும் ஸ்தோத்திரத்துக்கு இவ்வளோ பெரிய வல்லமன்னா, அதுக்காக நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண மாட்டேன். கர்த்தர் எனக்கு சுகம் கொடுத்தார். அந்த கண் அப்போதான் கர்த்தருடைய வல்லமை என் கண்களுக்குள்ளே பிரவேசித்தது. நான் யாருக்கிட்டையும் போய் கன்சல்ட் பண்ணல. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண சுகத்தை தந்தார். பிரியமானவர்களே, நான் ஊழியத்துக்கு வந்து மதுரையில் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது 2011 தேனி கன்வென்ஷனுக்காக போய் கொண்டிருந்தேன். அப்பொழுது 3 பேர் தள்ளாடி கொண்டு என் வண்டி மேல் வந்து விழுந்தாங்க. நான் அப்படியே போய் ஒரு பிளாட்பாரத்தில் மோதி அந்த ஆக்டிவாவுடைய மிரர் கம்பி உடஞ்சி என் மூக்குக்குள்ளே போயிடுச்சு. இந்த மேல் தாடை அப்படியே கழண்டி உடைஞ்சது. அங்கே வருகிறவர்களும் போகிறவர்களும் என்னை பார்த்து அந்த கன்வென்ஷனுக்குள்ளே கொண்டு போனார்கள். அதன் பிறகு அங்கே வைக்க முடியாது என்று
நாகமலை புதுக்கோட்டை ஒரு லோக்கல்ல என்னை கொண்டு வந்தார்கள். ரத்த வாந்தியா எடுத்தேன். அங்கிருந்து தீக்கதிர் கொண்டு வந்தாங்க. மூக்கு வழியா நரம்புகள் கட்டானதுனால ரத்தம் நிற்கவே இல்லை. ரொம்ப நேரம் கிரியை செய்தாங்க, நிக்கல. டிச்சிங் போட்டுமான்னு கேட்டாங்க. வேண்டாம், விட்டுடுங்க அப்படி சொன்னாங்க. ஒரு பஞ்சு மட்டும் வச்சு விட்டுட்டாங்க. என்னை பார்த்து அத்தனை பேரும் செத்து போயிடுவேன் அப்படிதான் சொன்னாங்க. 1 நாள் 2 நாள் 3 நாள் ஆச்சு. 4வது நாள் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் பல் ஆளுது. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. 11 மணிக்கு 2 பேர் என் அறைக்குள்ள வந்தாங்க. என் வாய்க்குள்ள அவர்கள் கை வைத்து ஏதோ செய்தார்கள். சிரிச்சாங்க, வெளியே போயிட்டாங்க. கர்த்தர் அன்றைக்கு எனக்கு சுகத்தை தந்தார். பரிபூர்ண சௌக்கியத்தை அடைந்தேன். என் தாடை அந்தந்த இடங்களில் ஒட்டினது. எந்த சேதம் இல்லாமல் பிழைத்தேன். மரிப்பேன் என்று சொன்னவர்கள் அத்தனை பேர் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் கிரியை செய்தார். 2018 நாசரத்தில் இருக்கும்போது ஆக்டிவாவில் விழுந்து என் காலில் இருக்கிற நரம்புகள் எல்லாம் கட்டாச்சு. நான் வண்டியை எடுத்துகிட்டு வந்து ஃபெய்தமில் வச்சு சகோதரிமார்களை கூப்பிட்டு அவர்கள் பயந்தாங்க. ரொம்ப அடிபட்டிருக்குது, நரம்பெல்லாம் கட்டாகி தொங்கிட்டு இருந்துச்சு. நான் தான் கத்திரிக்கோள் அந்த நரம்பெல்லாம் கட் பண்ணி போட்டேன். ஒவ்வொரு நாளும் பாஸ்டர் ஆசிரியர் தான் வந்து என் காலை கட்டி எண்ணெய் பூசுவார். அந்த பெருவரில் நரம்பும் ஒரு நாள் கட்டாகி விழுந்துருச்சு. கிளீன் பண்ணும் போது அதை ஓரத்தில் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. நான் ரொம்ப அழுதேன். இனி நடக்க முடியாது, நான் நொண்டியா மாறிடுவேன் அப்படி சொல்லி அழுதேன். என் காதுல ஒரு சத்தம் கேட்டது, ஜபி அப்படி சொல்லி. என் கையை காலுக்கு நேராக நீட்டி ஹீல் அந்த நேம் ஆஃப் ஜீசஸ் சொன்னேன். எந்த விரல்ல இருந்து கட் பண்ணி எடுத்தோமோ அந்த நரம்பு காலை அசை சொன்னார் ஆண்டவர். நான் அசைத்தேன், அந்த விரல் ஆட ஆரம்பித்தது. பிரியமானவர்களே, எந்த நரம்பை நான் கட் பண்ணி தூக்கி எறிஞ்சனோ அந்த நரம்பு இப்பொழுது வளர்ந்து இருக்குது. அந்த நரம்பை நான் தொட்டு பார்க்கத்தக்கதாய் என் ஜீவியத்தில் தேவன் அற்புதம் செய்தார். அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார்.